அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். லேபர் பட இயக்குனர் சத்யபதி, சூரிய கதிர், கார்த்திகேயன் இருவரும் இயக்கி ஹிட்லிஸ்ட் திரைப்படம் வெளிவந்திருக்கு. இந்த சினிமா தமிழ் சினிமாவில் ஒரு க்ரைம் த்ரில்லர், வித்தியாசமான மேக்கிங், எக்ஸ்ட்ராடினரியான மியூசிக். இந்த கதை மிகப்பெரிய ஒரு கிரிமினலோட ஆக்டிவேட்டில் ஸ்டார்ட் ஆனாலும் சோஷியல் இஷ்யூவாக இந்த கதை போகிறது தான் இந்த படத்தோட மிகப்பெரிய திரைக்கதையினுடைய வலுன்னு சொல்லலாம். கௌதம் வாசுதேவ் மேனன் அவருடைய போர்ஷனும் ரொம்ப நல்லாயிருக்கும். சரத்குமாருடைய என்ட்ரியும் போர்ஷனும் ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம் ஆர்ஆர் மியூசிக் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். ஒரு பார்ட்டாக கூட அவங்க கொடுத்துருப்பாங்க மியூசிக். எல்லா மியூசிக்குமே இந்த படத்தில் சூப்பராக இருக்கும். ஒளிப்பதிவு எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். ஒரு ஆக்டிங் ஸ்கோரும் சரி. இயக்குனர் விக்ரமனின் மகன் விஜய் கணேஷ் இதில் ஹீரோவாக அறிமுகமாகிருக்காரு. அவருடைய போர்ஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப மெனக்கடலாக உடம்பை வருத்தி அவர் எப்பயுமே ஒரு புது நடிகர்களுக்கு ஆக்ஷன் பிளாக் அவ்வளோ சீக்கிரமாக வராது. இதை பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராடினரியாக ஆக்ஷன் பிளாக் பண்ணியிருப்பார் விஜய். அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இந்த படம் முழுக்க இருக்கும். முதல்ல ஒரு த்ரில்லரும் ஒரு ஆக்ஷன் பிளாக்கும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இது வந்திருந்தால் கூட கதை சொல்லல், திரைக்கதை அமைத்தலில் அதை ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் ஜனங்க ஆடியன்ஸ் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இந்த திரைக்கதையை இயக்குனர்கள் அழகாக நகர்த்தியிருப்பாங்க. இதனுடைய படத்துக்கு மிகப்பெரிய வெற்றி சரத்குமாருடைய போர்ஷன். இன்னொன்று, வில்லன் யாருன்னே சொல்லாமல் இந்த கதையை சொல்லியிருக்கிற விதமும் சரி. அதே சமயம் எந்த இடத்துலையுமே இவங்க அதை சொல்கிறதுனா ஜர்க்காகாமல் ஒரு ஸ்க்ரீன் ப்ளே சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ஜர்க்காகாமல் ஸ்க்ரீன் ப்ளேயை ரொம்ப அழகாக இரண்டு இயக்குனர்களுமே ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க. வில்லனும் ஹீரோவும் வில்லனும் மோதுறதும் சரி, ஒரு வில்லன்கிட்ட ஹீரோவை ப்ளே பண்ணி இன்னொரு வில்லன் ஆடுற கேமும் சரி, இது எல்லாமே தமிழ் சினிமாவில் கொஞ்சம் இது வித்தியாசமான மேக்கிங்னு தான் சொல்ல முடியும். வழக்கமான த்ரில்லர் கதை தான் எல்லா கதையுமே. யாராலையுமே இப்போ புதுசாக ஒரு கதை யோசிக்க முடியாது. சம்பவங்கள், மக்கள்கிட்ட இருந்து கற்றுக்கிறது, பேப்பர்லேருந்து எடுத்துக்கிறது, இதை மாதிரியான ஏதோ ஒரு பாதிப்பு தான் இந்த படம். ஆனால் இவங்க சொல்லியிருக்கிற திரைக்கதை மிக வித்தியாசமாக இருக்குது. மிகப்பெரிய க்ரைம் த்ரில்லருக்கு உண்டான சப்ஜெக்ட் தான் இது. அதுக்குண்டான படம் தான். இயக்குனர்களுடைய உழைப்பும் விக்ரமன் அவர்களின் மகனின் உழைப்பும் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம். கொஞ்ச நேரமே வந்தாலும் சமுத்திரக்கனி சொசைட்டிக்கு ஒரு நல்ல ஒரு தகவல் சொல்லிட்டு போயிருப்பார். மொத்தத்தில் இந்த படம் பார்த்திங்கன்னா ஆக்ஷன் த்ரில்லரை ஆரம்பித்து உங்களுக்கு அவசியமான ஒரு மெசேஜை களமிறக்கி இருக்கிறாங்க. அந்த மெசேஜ் பார்க்கும்போது நமக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் இந்த படம் 2 மணி நேரம் எடுத்திருக்கிற படமாக இருந்தாலும் ரொம்ப அழகாக தெளிவாக ஒரு த்ரில்லர் படத்தை பார்த்த அனுபவம் உங்களுக்கு இருக்கும். அதே சமயம் இந்த படம் ஒரு கூட்டு முயற்சின்னு சொன்னால் மிகப்பெரிய சக்ஸஸுக்கு உண்டான அத்தனை விஷயங்களும் இந்த படத்தில் இருக்குது. இந்த படத்தோட டோட்டல் ஃபுட்டேஜாக பார்க்கும்போது இயக்குனர் விக்ரம் அவர்களின் மகன் அறிமுக கதாநாயகனாக இருந்தாலும் தமிழ் சினிமாவில் இவர் தவிர்க்க முடியாத இடத்துக்கு நிச்சயமாக வருவார். அவருக்கு உண்டான எல்லா ஸ்கோருமே இருக்குது. நீங்கள் இந்த படத்தை யூத்துங்க எல்லாருமே சேர்ந்து பார்க்கக்கூடிய படம். உங்களுக்கான ஸ்கிரிப்ட் தான். நன்றி, வணக்கம்.